நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனுக்காக 4 வெளிநாட்டு வீரர்களை இப்போ வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 4 வீரர்களுக்காக நம்ம சிஎஸ்கே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அந்த 4 வீரர்கள் யாரு, என்ன காரணமா இவங்களுக்காக போக போறாங்க, இப்போதைக்கு ஐபிஎல் ஆக்ஷன்ல நம்ம சிஎஸ்கே என்னென்ன பிளான் பண்ண போறாங்க, இதை பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பத்தியும் நம்ம சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டன் யாரு, வைஸ் கேப்டன் யாரு அப்படிங்கிறத பத்தின ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே நிர்வாகமே வந்து கொடுத்துருக்காங்க. யாரை வந்து இப்போ நம்ம சிஎஸ்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கேவின் புதிய கேப்டனை பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே டீமுக்காக ருத்ராஜ் தான் வந்து செயல்பட்டு இருந்தாரு. பட் இந்த சீசன் சஞ்சு வந்ததுனால அவரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இப்போ நம்ம சிஎஸ்கேவே ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. 2026 ஐபிஎல்ல நம்ம ருத்ராஜ் தான் வந்து கேப்டனாக செயல்பட போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வைஸ் கேப்டனாக யார் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஜட்டு வந்து இருந்தார். பட் இப்போ நம்ம ஜட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு போயிருக்காரு. ஸோ இதன் காரணமாக புதுசாக வந்து நம்ம சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவின் வைஸ் கேப்டனாக வந்து செயல்பட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு இருந்தாலும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வந்து வெளியாகலை. இப்போதைக்கு நம்ம ருத்ராஜ், சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேர் தான் நம்ம சிஎஸ்கேயோட கேப்டனாக செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம சிஎஸ்கே கேப்டனை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனுக்காக எந்தெந்த வெளிநாட்டு வீரருக்காக போக போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் வீரராக நம்ம அகில் கோஷன் வந்து இருக்காரு. இதுக்கான காரணம் நம்ம டிஎஸ்கே டீமில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போதைக்கு ஒரு ஸ்பின் பவுலர் நம்ம சிஎஸ்கே தேவைப்படுறாரு. அந்த வரிசையில் வெளிநாட்டு வீரர் வரிசையில நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. 2வது வீரரா நம்ம மேக்ஸ்வெல் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட்லாம் வந்து போயிட்டு இருந்து. ஸோ மறுபடியும் நம்ம சிஎஸ்கே இவருக்காக ஆக்ஷனுக்கு போக போறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ஆக்ஷன்ல வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. இவரையும் நம்ம சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்றதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் மிடில் ஆர்டர்ல சிறப்பாக வந்து செயல்படுவார் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக. ஸோ இதுக்காக தான் நம்ம சிஎஸ்கே இவரையும் வந்து டார்கெட் பண்ண போறாங்க. 3வது வீரரா நம்ம ரஷல் வந்து இருக்காரு. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சிஎஸ்கேவில் ஒரு மிகப்பெரிய ஃபினிஷர் வந்து தேவைப்படுதாரு. ஸோ இதன் காரணமாக தான் இவருக்காக நம்ம சிஎஸ்கே வந்து போக போகிறாங்க. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு 3 மாஸ் வந்து காட்டுவார். ஸோ மூத்த வீரராக இருக்கிறதுனால நிறைய அனுபவம் இருக்கும். இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே இவரையும் வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடைசி வீரராக நம்ம கேமரான் கிரீன் வந்து இருக்காரு. ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம் இவரை பற்றி. ஸோ இவரையும் நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு வந்து போக போகிறாங்க. கிட்டத்தட்ட சிஎஸ்கே கையில் நிறைய அமௌண்ட் இருக்கிறதுனால இந்த 4 பேர்த்துல ஒருத்தரை கன்ஃபார்மாக சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பவுலிங் ஆல்ரவுண்டரை எடுத்துகிட்டு வர்றது தான் சிறப்பாக இருக்கும். நம்ம ரஷ்யாவில் வந்து சிஎஸ்கே டீமுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா தரமான சம்பவத்தை பண்ணலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 வீரர்களை நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? இவங்கள தவிர வேறு யாரை பண்ணனா நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.